ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். கிருஷ்ண உணர்வில் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய முக்கியமான பக்தி யோகத்தின் அங்கங்கள். நம்ம செய்யக்கூடிய பக்தி சேவையில அன்றாட வாழ்க்கையில் நாம் என்னென்ன பின்பற்ற வேண்டும், எப்படி பக்தி சேவை வந்து சரியாக செய்து கிருஷ்ண உணர்வு நம்ம முன்னேற்றம் அடைகிறது. பக்தி தொண்டுடைய அங்கங்கள், பக்தி தொண்டுடைய 64 அங்கங்கள் வந்து ரூபகோஸ்வாமி பிரபுபாதர் பக்தி ரசாம் சிந்து புஸ்தகத்துல கொடுத்திருக்காரு. அதுதான் நம்ம கடந்த சில தினங்களா படிச்சுட்டு வரோம். கடைசியா எதை பத்தி நம்ம படிச்சோம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? போன வகுப்புல பக்தி தொண்டுடைய அங்கத்துல போன வகுப்புல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? ஹரே கிருஷ்ணா பிரபு, அறியாமை பத்தி தெரிஞ்சுட்டேன் பிரபு. சரி, அறியாமையிலிருந்து விடுபடணும். பயம், பயம், அறியாமை, பயம், கவலை, அதுல இருந்து ஒருத்தர் விடுபடணும்னா என்ன செய்யணும்? அறியாமையிலிருந்து, பயத்திலிருந்தும், கவலையிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும்? பக்தி தொண்டு செய்யணும். இல்லையே. சரி, பக்தி தொண்டில் என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும் பிரபு. சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னோம். பற்றுதல், பயம், அறியாமை, கவலை, இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்? கன்னிகா மாதாஜி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும் பிரபு. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். நமக்கு பயம் வரக்கூடாது, பற்றுதல் விடுபடணும், கவலையிலிருந்து விடுபடணும். இதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்? முக்கியமான பகவானை விஷயம். நண்பனா நினைக்கணும். பகவானை நண்பனாக நினைக்கணும். அது கடைசியா வகுப்பு முடியும் போது பேசுனது. வகுப்பு தொடங்கும் போது எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? நான் உடல் எல்லாம் ஆத்மான்னு நினைக்கணும். இல்ல, அந்த பாயிண்ட் எல்லாம் மறந்துட்டீங்க. யாரும் எழுதி வைக்கலன்னு நினைக்கிறப்போ. ஆரத்தி எடுக்கணும். யாருங்க? ஆரத்தியில கலந்து கொள்ளணும். சரி, ஓகே. இன்னும் முக்கியமான விஷயம் பேசணும். பயம், ஏக்கம், கவலை. அப்புறம் பகவான் நாம கீர்த்தனை லீலைகள் கேட்பது, இடைவிடாது அதிகம் படித்தல், பாடுதல். கேட்க வேண்டும். கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாகவதம் கேட்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம். கரெக்ட். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை மற்றும் அவை போன்ற நூல்கள் வந்து பகவான் லீலைகளை பற்றி கேட்டல் வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் பேசிட்டு இருந்தோம். கிருஷ்ணா பற்றி பொறாமை, காமம். சொல்லுங்க. கோபப்படுதல், பொறாமை, காமம், அழுக்கு உள்ளம் தூய்மைப்படுத்துதல், நாமம் சொல்லுதல். அப்போ பற்றுதல், பயம். சொல்லுங்க. பாகவத விதிமுறைப்படி நடத்தல், கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருப்பது, அறியாமை, மாயை, உடலோடு அடையாளப்பட்டுக் கொள்வது, பய உணர்வு, கவலை போக கிருஷ்ணரை பற்றி கேட்க போய்விடும், பயம் போய்விடும். எஸ், ஒருத்தர் பகவானை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் பயத்திலிருந்தும் பற்றுதல இருந்தும் கவலையிலிருந்து விடுபடுவாரு. இந்த கவலையும் பயம் எதனால வருது? பற்றுதலால வருது. எதன் மேல பற்றுதல்? பௌதிகத்தின் மேல பற்றுதல். அப்போ கிருஷ்ணர் மேல பற்றுதலாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் கிருஷ்ணர் மேலில் பற்றுதல் வளர்த்து கொள்ள வேண்டுமானால் தூய பக்தரிடமிருந்து கேட்கணும்.
தூய பக்தர்கிட்ட இருந்து கேட்கறது மூலமா, வைஷ்ணவர்கிட்ட இருந்து கேட்கறது மூலமா நமக்கு என்ன ஆகும்? படிப்படியா கிருஷ்ணரை பத்தி ஒருத்தர் தொடர்ந்து கேட்க கேட்க என்ன ஆகும்? பகவானை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் அதிகமா கேட்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ணன் மேல பற்றுதல் அதிகரிக்கும். ஜட உலகத்துல பற்றுதல் குறையும், கிருஷ்ணா மேல பற்றுதல் அதிகரிக்கும். அதுதான் பகவானை பற்றி கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை நாம் கேட்க வேண்டும். இதான் இன்னைக்கு படிச்சோம். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை மற்றும் அவை போன்ற நூல்களிலிருந்து பகவானது தெய்வீக பற்றி கேட்க வேண்டும். விக்கிரகத்தை அல்லது அவரது கருணையை வேண்டி வழிபடுதல் வேண்டும். பகவான் முன்னாடி போய் 2 கைகளை கூப்பி, ஓ பகவானே, ஓ ராதாராணி, ஓ கிருஷ்ணா, ஓ ஜெகநாதா, ஓ நரசிம்மதேவா, எனக்கு உங்க கருணையை கொடுங்க. நான் ரொம்ப வீழ்ந்த ஆத்மா, நான் இந்த ஜட உலகில பந்தப்பட்ட வாழ்க்கையில இருக்கேன். எப்படியாவது என்ன இந்த ஜட உலக சிக்கல் இருந்து விடுவிச்சிருங்க. நான் அறியாமையில இருக்கேன். தயவுசெய்து என்ன உங்க பாத தூசியா வச்சுக்குங்க. எனக்கு தூய பக்தி தொண்டு கொடுங்க. என்ன அறியாமையிலிருந்து மாயிலிருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு நம்ம பணிவாக ஒரு யாசகம், பிச்சைக்காரனை போல கேட்கணும். பகவான்கிட்ட போய் நாம் யாசகம் கேட்க வேண்டும். அவர் கருணையை வேண்டி பிரார்த்திக்கணும். அப்புறம் விக்கிரகத்துக்கு முன்னாடி விக்கிரகத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதை சிந்திக்கணும். பகவானை நம்ம தியானத்துல வச்சுக்கணும். இன்னைக்கு பகவானுக்கு எப்படி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, எந்த மாதிரி மாலை சூடி இருந்தாங்க, பகவான் எப்படி அழகா இருந்தாரு நம்ம தியானம் பண்ணணும். கோயில்ல பகவானை நம்ம கண்கள் தரிசிச்சு அதை மனதுல பதிய வைக்கணும். அடுத்தது தானாகவே விரும்பி சில சேவைகள், வாலண்டியரா சர்வீஸ் எடுத்துக்கணும். நாமளே போய் சேவை கேளுங்க, எனக்கு சேவை கொடுங்க, தயவுசெய்து எனக்கு அது சேவை ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி நம்ம பக்தர்கிட்ட கேட்கணும். கோயில்ல போய் பிரபுட்டையும் மாதாஜிட்டையும் போய் எனக்கு எதாவது சர்வீஸ் தான் சொல்லுங்க, நான் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன். நீங்க எப்போ ஒரு போன் மட்டும் அடிச்சிருங்க, பிரபு எனக்கு இது செய்யணும், மாதாஜி இது செய்யணும், நான் ஆல்வேஸ் ரெடி, 24 hours ரெடி. வாலண்டரி சர்வீஸ். நானாக மனமு வந்து நீங்க எனக்கு எப்ப கூப்பிட்டாலும் நான் சேவைக்கு வரேன். இந்த உடல் பகவானுடைய சேவைக்காக தான். இந்த உடல், மனம், புத்தி எல்லாம் குருவோடைய சேவைக்காக, கிருஷ்ணனுடைய சேவைக்காக நாமளாக மனமு வந்து சேவை செய்ய தயாரா இருக்கணும். அதுதான் சரணாகதி. எந்த டைம் கூப்பிட்டாலும், நைட்டு 10 மணி, காலையில் 5 மணி, எப்ப கூப்பிட்டாலும் ரெடியா இருக்கணும். நான் போய் சேவை பண்ண தயாரா இருக்கேன், தயவுசெய்து எனக்கு எந்த சேவை இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு நாமளா போய் சேவை கேட்டுப்பட்டு சேவையை கூப்பிட்டு சொல்றதோட கேட்டு வாங்கி, எப்ப வேணாலும் என்னை கூப்பிடுங்க, நான் சேவை பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சேவையில நாமளாக போய் சேவையை தானாக விரும்பி சேவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கோ, சரி நான் ரொம்ப வசதியா இருக்கேன், அப்ப என்ன பண்ணலாம்? என் செல்வத்தை எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம். பகவானுடைய கோயில் கட்டுறதுக்கு டொனேஷன், நன்கொடை கொடுக்கலாம். கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்கு நம்ம நன்கொடை கொடுக்கலாம். இல்ல பிரபு, என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை, நான் கொஞ்சம் தான் தர முடியும், ஆனா என்கிட்ட ரொம்ப உடல் பலம் இருக்கு, நான் உடலால நிறைய சேவை பண்ண முடியும். சரி, அப்ப கோயிலை சுத்தப்படுத்தலாம், நல்ல கடினமா புத்தக விநியோகம் செய்யலாம். இல்ல பிரபு, எனக்கு உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு, ஆனா மனசு ரொம்ப உறுதியா இருக்கு, எனக்கு மூளை நல்லா புத்தி நல்லா வேலை செய்யுதுன்னா நம்ம பிரச்சாரம் செய்யலாம். யாரையோ 2 பேரும் உட்கார வச்சு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பத்தி, பாகவதத்தை பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்கலாம். அப்போ காயா வாச்சா மனசா, காயா வாச்சா மனசா, உடலால, மனதால, வார்த்தையால. நம்ம உடலால எந்த அளவுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சேவை செய்யலாம். உடல்ல ஆரோக்கியம் இருக்கு, எனக்கு தெம்பு இருக்குன்னா, அது தெம்பு இருக்கிற வரைக்கும் உடம்புல எவ்வளவு தெம்பு இருக்கோ அவ்வளவு தெம்பு இருக்கிற வரைக்கும் பகவானுக்கு சேவை செய்யலாம். இல்ல பிரபு, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால செய்ய முடியல அப்படின்னா நாம் பிரச்சாரம் செய்யலாம். 4 பேர் உட்கார வச்சு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பத்தி சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் மனதால பகவானுக்கு நம்ம அவரை வழிபடலாம், அவருடைய புகழ் பாடலாம், ஸ்லோகங்களை சொல்லி அவர் வழிபடலாம், நாம ஜபிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும், எல்லா டேலண்ட், நமக்கு என்னெல்லாம் டேலண்ட் இருக்கோ, பிரபு நான் ரொம்ப அழகா பாடுவேன், அப்ப கிருஷ்ணரை பத்தி கீர்த்தனை பாடலாம். பிரபு நான் ரொம்ப நல்லா சமைப்பேன், அப்போ பகவானுக்காக சமைக்கலாம். பிரபு நான் ரொம்ப நல்லா கார் ஓட்டுவேன், அப்போ கிருஷ்ணருடைய பக்தி பிரச்சாரம் பண்றதுக்கு கார் ஓட்டலாம். நான் ரொம்ப நல்லா பேசுவேன், அப்ப என்னுடைய பேச்சு திறமையை கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்தலாம். சோ இப்படி நம்ம கிட்ட என்னெல்லாம் திறமை இருக்கோ எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உணவு, உடை போன்ற பொருட்களை அளிக்க வேண்டும். பகவான் கோயில்ல பகவானுக்கு விக்கிரகத்துக்கு நம்ம வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், போகா நிவேதனம் செய்யலாம். கோயிலுக்கு எப்ப கோயிலுக்கு போனாலும் ஏதாவது 2 பழமோ, பூவோ, பழமோ எதையாவது வாங்கிட்டு போகலாம். பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரியதாத்மனா.
எனக்கு யாரேனும் ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ அன்போடு பக்தியோடு கொடுத்தா நான் ஏத்துன்றேன். அப்ப எப்ப கோயிலுக்கு போனாலும் நம்ம வீட்டுல செடி இருக்கா, 2 பூவை பறிச்சுட்டு போய் பகவானுக்கு கொடுக்கலாம். அப்புறம் ஒரு 2 பழம் வாழைப்பழம் வாங்கிட்டு அந்த வாழைப்பழம், கீரை, பூவு இதெல்லாம் ரொம்ப மலிவா கிடைக்கும். இன்னைக்கும் மலிவான விலையில கிடைக்குது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடைக்கும். அதை கூட நம்ம பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம். இல்ல எனக்கு ரொம்ப வசதி இருக்கு, நான் ரொம்ப வசதியானவன்னா நான் பகவானுக்கு வந்து ரொம்ப வசதியான காஸ்ட்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். முந்திரி, அப்புறம் வந்து பிஸ்தா, பாதாம், அந்த மாதிரி பகவானுக்கு காஸ்ட்லியான பதார்த்தங்களை கொடுக்கலாம். எனக்கு ரொம்ப வசதி இருக்கு அப்படின்னா நான் ரொம்ப உயர்ந்த விலை மதிப்புடைய பழங்களையும் கனிகளையும் சமர்ப்பிக்கலாம். இல்ல பிரபு என்கிட்ட அவ்வளவு வசதி இல்லைன்னா எளிமையா கிடைக்கக்கூடிய பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், எது கிடைக்குதோ அதை பகவானுக்கு நிவேதனம் செய்யலாம். ஸோ இப்படி உணவு போன்ற உணவு உடை போன்ற சிறந்த பொருட்களை அளிக்க வேண்டும். சில நேரம் சீசன் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். சீசன் ஃப்ரூட் உதாரணத்துக்கு மாம்பழ சீசன், பலாப்பழ சீசன், வாழைப்பழ சீசன், அப்புறம் நாவல் பழ சீசன். அந்த சீசனுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்டை வந்து பழங்களை வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கும். அந்த சீசன்ல அது ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அதை வந்து நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணலாம். அப்புறம் கிறிஸ்தரின் நன்மைக்காக ஒருவன் எல்லா வகையான இடர்பாடுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ அடுத்தது என்னது? கிருஷ்ணரின் நன்மைக்காக ஒருவன் எல்லா வகையான இடர்பாடுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறதுக்காக ஒருத்தர் கிருஷ்ணருடைய சேவைக்காக எவ்வளவு வகையான அசௌகரியங்களையும் ஏற்றுக்க தயாரா இருக்கும். சில நேரம் அவமானப்படலாம், சில நேரம் வந்து நம்ம அவமதிக்கப்படலாம், சில நேரம் பயங்கர தொந்தரவுகளுக்கு ஆளாகலாம், பற்பல இடையூறுகளுக்கு ஆளாகலாம். இதெல்லாம் நேர்ந்தாலும் நாம் கிருஷ்ணருக்காக அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கு. அந்த மாதிரி பக்தர் யாராவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. இந்த கூட்டத்துல யாரா அப்படி இருக்காங்களா? கிருஷ்ணருக்காக எல்லா கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டவங்க யாரா இருக்கீங்களா? அப்படி உங்கள யாரும் இல்லைன்னா புராணங்கள்ல இருந்து யாராவது ஒருத்தர் பேரை சொல்லுங்க. கிருஷ்ணருக்காக இவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு யாராவது தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சா கை தூக்குங்க. சுமதி. பக்த பிரகலாதா. பிரகலாத் பக்த மகாராஜா. பிரகலாதா. எஸ், பிரகலாத் மகாராஜா வந்து அவர் தன் தந்தையே அவருக்கு எதிரி ஆயிட்டாரு. அவர் என்ன கொடுமை செஞ்சாலும் அவர் ஹரிபக்தி விட தயாரா இல்லை. அவர் பகவானுடைய ஸ்மரணத்துல எப்பவுமே விஷ்ணு ஸ்மரணம்னா பிரகலாத் மகாராஜ். அவர் ஹரிபக்தி வந்து தியாகம் பண்ண தயாரா இல்லை. அவங்க அப்பாவே எதிரி ஆயிட்டாரு. இரண்யகசிபு வந்து நீ ஹரியோட நாமத்தை சொல்லக்கூடாதுன்னா அதுக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் பண்ணாலும் பிரகலாதர் வந்து உறுதியாக இருக்கின்றார். அது எல்லா அசௌகரியங்களும் பொறுத்துக்கிட்டார். எல்லா கஷ்டம் அது உயிருக்கே ஆபத்தானது. உயிருக்கே ஆபத்தான கஷ்டம். நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இது வரைக்கும் வந்ததா? எனக்கு வந்தது இல்லை, உங்களுக்கெல்லாம் வந்திருக்கான்னு தெரியாது. எனக்கு உயிருக்கே ஆபத்து வந்து நான் கிருஷ்ண பக்தி பண்றதுல எனக்கு உயிருக்கே ஆபத்து வந்துச்சு அப்படின்னு யாரா இருந்தா கை தூக்குங்க. என் உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு நான் கிருஷ்ண பக்தி பண்ண போய் அப்படின்னு இருந்தா கை தூக்குங்க. அப்படி யாரா அந்த ஆத்மா யாரா இருக்கீங்களா? நமக்கெல்லாம் அந்த மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம்லாம் இல்லை. பிரகலாத் மகாராஜாவுக்கு உயிருக்கே ஆபத்து. அவர் மலை உச்சியில தூக்கி போட்டாங்க, சமுத்திரத்தை தூக்கி போட்டாங்க, யானை காலில் போய் மிதிக்க வச்சு பாக்குறாங்க, பாம்பு கொத்தி பாக்குறாங்க, விஷம் கொடுத்து பாக்குறாங்க, நெருப்புல தூக்கி போடுறாங்க. எல்லாம் உயிருக்கே ஆபத்து. அந்த எல்லா அசௌகரியத்தையும் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் வந்து பிரகலாதர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார். அதனால அவர் பாதிப்படையவே இல்லை. எல்லா நிலைகளிலும் எல்லா வகையான ஒருவர் கிறிஸ்தரின் நன்மைக்காக ஒருவன் எல்லா வகையான இடர்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா முயற்சிகளையும் செய்தல் வேண்டும். பக்தி தொண்டை கைவிடவே இல்லை. அது பிரகலாதருடைய நன்மை. சரி, வேற யாரா இருக்காங்களா? அப்படி கிறிஸ்தருடைய நன்மைக்காக ஏதாவது தியாகம் பண்ணவங்க யாரா இருக்காங்களா? பிரபு விட்டல் தாஸ் பிரபு அவரை வந்து பானை செய்யற காலை மிதிச்சுக்கிட்டே இருந்து அவங்க குழந்தை வர்றது கூட தெரியாம அவங்க வந்து ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில அந்த குழந்தை இறந்து போச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து காட்சி கொடுத்து குழந்தையோட வந்ததா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பிரபு. கோரா கும்பர் வந்து பானை செய்யக்கூடிய குயவர் குலத்தை சார்ந்தவர். கிருஷ்ணர் மேல உள்ள பாண்டிருக்கிற மேல உள்ள பிரேமத்தினால தன் குழந்தை கால் மிதிப்பட்டு இறந்தது கூட தெரியாம பஜனை பண்ணிட்டு இருந்தார். அப்ப மனைவி வந்து ரொம்ப கோபமா திட்டுறாங்க. என்ன பஜனை வேண்டியது இருக்கு? பாண்டுங்கிற பஜனை. ஒரு பெத்த குழந்தை கூட கால் கடியில் உள்ளது தெரியாது அவங்களுக்கு. அவர் வந்து பாண்டுங்கிற பத்தி பாடும்போது தன்னை மறந்து போயிடுவார். அவர் வந்து பானைக்காக மண்ணு பிசைவார்.
அந்த குயவர்கள் என்ன பண்ணுவாங்க, களிமண்ணெல்லாம் சேர்த்து வச்சு அதுல தண்ணி ஊத்தி காலில் மிதிப்பாங்க. அப்ப கால் தான் மிதிக்குது, வாய் ஏன் சும்மா இருக்குன்னு கை ரெண்டையும் மேல உயர்த்தி விட்டலா விட்டலா ஜெய ஜெய விட்டல ஜெய ஜெய விட்டல 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 விட்டலா விட்டலா பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா பண்டரிநாதா விட்டல விட்டல பாண்டுரங்கா அப்படின்னு அவர் கண்களை மூடி பாண்டுரங்கருடைய தாமரை திருவடிகளை சேவித்துக் கொண்டு அவர் தன்னை மறந்து மெய் மறந்த நிலையில கீர்த்தன் பாடுவார். நாமெல்லாம் கூட மெய் மறந்த நிலையில ஜெபம் பண்ணுவோம், கண்ணெல்லாம் மூடி தூங்கிடுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ நான் ஜெபம் பண்ணும்போது தூங்கிட்டேன்னு தோணும். ஆனா அவரு வந்து உண்மையான மெய் மறந்த நிலையில இருந்தார். விட்டலாவுடைய நாமத்தை பாடி பாடி அவரு தன்னையே மறந்து போனாரு. குழந்தை தவழ்ந்து வந்தது கூட தெரியாது. குழந்தை தவழ்ந்து வந்து வந்து அப்பா வந்து ஏதோ டான்ஸ் பண்றாருன்னு சொல்லி குழந்தை அப்பா கிட்ட வரப்போக அவருடைய காலில் மாட்டி அந்த குழந்தை கை காலெல்லாம் நசுக்கி போச்சு, நசுக்கி பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. அப்போ மனைவி சொன்னா, பாண்டுரங்க மேல ஆணை. என்ன பண்ணாரு இவரு பாடிட்டே இருச்ச அந்த குழந்தை வந்து தெரியாம மிதிச்சிட்டாரு, குழந்தை இறந்து போயிடுது. மனைவி வந்து சத்தம் போடுறா, என்ன அப்படி பாண்டுரங்க மேல பக்தி வேண்டியது இருக்கு உனக்கு? பக்தி தேவைதான், இப்படியா பக்தி பண்ணுவாங்க? இந்த பாண்டுரங்கனா இப்ப குழந்தைய தருவாரு அப்படின்னு சத்தம் போட இவர் கோவம் வந்து, நாம தவறு செஞ்சுட்டு பாண்டுரங்கன் மேல பழி சுமத்துறதா? இப்படிதான் நம்ம பண்ணுவோம். நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டு கவனக்குறைவா இருந்துட்டு கடவுள் ஏன் இப்படி பண்ணாரு, கடவுள் ஏன் அது செய்யல, கிறிஸ்தரே இது பண்ண மாட்டேங்கிறாரு அப்படி பழிய பூரா கடவுள் மேல போட்டுருது, எஸ்கேப் ஆகுது. நம்ம தவறு, நம்ம அஜாக்கிரதையா கவனக்குறைவா இருந்துருது, கடைசியில் கிறிஸ்தர் மேல பழிய போட வேண்டியது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இழிச்சவை, வேற யாராவது மேல பழிய போட்டா சண்டைக்கு வந்துருவாங்க. வேற யார் மேலே பழிய போட்டு பாருங்க, சண்டைக்கு வந்துருவாங்க. என்ன சொல்ற நீ? ஆனா கிறிஸ்தர் பாவம் சரி சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுறாரு. என்னாச்சு கடைசியில, இந்த இவங்க கவனக்குறைவா இருந்துட்டு கிறிஸ்தர் மேல பாண்டுரங்கர் மேல பழிய போட்டாங்க. அந்த பாண்டுரங்கர் இது கூடவா பண்ண மாட்டாரு? என்ன பக்தி வேண்டியிருக்கு பாண்டுரங்கர் மேல? கோவம் வந்து அந்த பானை சுத்துற வீல் இருக்கும், சக்கரம், அதுக்கு ஒரு தடி வச்சு அந்த சக்கரத்தை சுத்துவாங்க. அந்த தடி எடுத்துட்டு அடிக்க போறாரு. உடனே அந்த மனைவி சொன்னா, பாண்டுரங்கர் மேல ஆணை நீ தொடக்கூடாதுன்னு. பாண்டுரங்கர் மேல ஆணை. அன்னையில இருந்து என்ன பண்ணுவாரு, அந்த மனைவி கையால சாப்பிட மாட்டார். அவரே பிரசாதம் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் செஞ்சு பானையெல்லாம் வியாபாரம் பண்ணி, பானையும் அவரே செய்வாரு, அதை வியாபாரம் செய்வாரு. அவர் எப்பவுமே பாண்டுரங்கருடைய நாமத்தை பாடிட்டே இருப்பார். அதனால அந்த பானையில வாங்கி சாப்பிட்றவங்க, சமைக்கிறவங்க எல்லாருக்கும் பிரேமம் கிடைக்கும், கிருஷ்ண பக்தி கிடைக்கும். அவ்வளவு தூய பக்தர். அவ பாண்டுரங்கர் மேல ஆணைன்னு சொல்லிட்டதுனால தன் மனைவி அவர் தொடவே இல்லை. மனைவிக்கு என்னடா வம்பா போச்சு, இருந்த குழந்தையும் இறந்து போச்சு, இவர் வேற என்ன தொட மாட்டேங்கிறாரு, எப்படி சந்ததி உருவாகும்? இருந்த ஒரு குழந்தையும் போயிடுச்சு, அப்புறம் எப்படி சந்ததி வரும்? இவரா பாண்டுரங்கர் மேல ஆணை போட்டதுனால என்ன தொட மாட்டேங்கிறாரு. தன் கடைசியில என்ன பண்ணாரு, அவங்க அப்பாட்ட சொல்லி அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதாஜி என்ன பண்ணாங்க, பத்மாவதி, அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணுடைய அப்பா சொல்றாரு, மாப்பிள்ள என் பெரிய பொண்ணை எப்படி நடத்துகிறீங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணையும் நடத்தணும், என் பெரிய பொண்ணுகிட்ட எப்படி நீங்க பழகுறீங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணுகிட்டையும் பழகணும். ஓ அப்படியா, சரி அப்படின்னு இந்த பொண்ணையும் தொட மாட்டேன். அவர் கல்யாணம் பண்ண ஒத்துக்கவே இல்லை, ரெண்டாவது கல்யாணம் பண்ண. கடைசியில இந்த அம்மா போய் பக்தர்கிட்ட எல்லாம் சொல்லி, பாகவதர்கள்லாம் வந்து சொல்லி, சரி எங்களுக்காக வேண்டியாவது நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்க, அந்த அம்மா ரொம்ப விருப்பப்படுறாங்க, உங்களுக்கு சந்ததி இல்லைன்னு சொல்லி அவர் பாகவதர்கள்லாம் வந்து சொன்னனால ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அவர் வேற கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கும் போது பொண்ணை கல்யாணத்துல கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பார். கன்னி பொண்ணு அப்பா வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பாரு. கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கும்போது, மாப்பிள்ள என் பெரிய பொண்ணை எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணையும் பாத்துக்கோங்க. ஓ அப்படியா, பெரிய பொண்ணை தொட மாட்டேன், இப்ப இந்த பொண்ணையும் தொட மாட்டேன், ரெண்டு பேரும் தொட மாட்டேன். இப்படியே ஆயிடுச்சு. அப்ப ரெண்டாவது பொண்ணு வந்து அவங்க அக்கா கிட்ட சண்டை போடுறா, உன் வாழ்க்கையும் கெடுத்தது இல்லாம என் வாழ்க்கையும் கெடுத்துட்டியே நீ அப்படின்னு சண்டை போட்டுக்கிறா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறா, இன்னைக்கு வரட்டும் அவரு, இன்னைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வரட்டும், ஒரு வழி பண்ணிடலாம், இன்னைக்கு எப்படி அவர் நம்ம கையில சாப்பிடாம போறாரு பார்க்கலாம். சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அவருக்காக வெயிட் பண்றாங்க. சாதம் பருப்பு கூட்டு பொரியல்லாம் பண்ணி வச்சுட்டு அவருக்காக வெயிட் பண்றாங்க. பானை வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தாரு. வந்தவர் ரெண்டு பேரும் ரெண்டு கையை பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு பண்டாட்டி, இந்த பக்கம் ஒரு பண்டாட்டி, ரெண்டு பேரும் அக்கா தங்க ரெண்டு பேரும் ரெண்டு கையை பிடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்க உட்காந்து சாப்பிட்டுதான் ஆகணும். என்ன துணிச்சல் உங்களுக்கு, பாண்டுரங்கர் மேல ஆணைன்னு சொல்லிட்டு என் கையவா பிடிச்சிட்டீங்க, நீங்க என்ன பண்ற பாருங்கன்னு போய் அந்த பானையை சூடு பண்ற அடுப்புக்குள்ள கையை விட்டுருவார். பானையை சூடு பண்ற அடுப்புக்குள்ள கையை விட்டுருவார். கை ரெண்டு அப்படி கருகி போயிடும். பாருங்க அவருக்கு பாண்டுரங்கர் மேல எவ்வளவு அன்பு. நம்மளா இருந்தா பண்ணுவோம், அடிச்சு போடுவோம் ரெண்டு பொண்டாட்டி. நான் வந்து என்ன பண்ணுவோம்,
கையெல்லாம் கொண்டு அடுப்புல ஓரளவுக்கு நமக்கு உணர்வு கிடையாது, கிருஷ்ண பக்தி கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம பாண்டர்கள் மேல ஆணையை வந்து நம்ம மதிக்கிறது இல்லை. ஆனா அவர் எப்படி பாண்டர்கள் மேல அன்பு வச்சிருக்காரு, பாண்டர்கள் மேல ஆணைன்னு சொல்லிட்டு என் கையை வா பிடிச்சிங்க, நீங்க என்ன பண்ற பாருங்கன்னு சொல்லி அடுப்புக்குள்ள போய் கையை விட்டேன். கையெல்லாம் கருகி போயிடுச்சு. சோ இப்படி நான் பகவானுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அந்த வாக்கை வந்து இவங்க மீறிட்டாங்க. நம்ம தினம் ஒரு வாக்கு கொடுக்குறோம், தினம் தினம் மாறிக்கிட்டு தான் இருக்கோம். நேத்து ஒரு வாக்கு கொடுப்போம், நாளைக்கு ஒரு வாக்கு கொடுப்போம், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவே மாட்டோம். ஆனா இந்த மாதிரி கோரா கும்பர் மாதிரி பக்தர் என்ன பண்றாங்க, பகவான் மேல வாக்குறுதின்னு சொல்லிட்டு, பகவான் மேல சொல்லிட்டு, பாண்டர்கள் மேல ஆணைன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிங்களா நீங்க, அப்படி கொண்டே விட்டுருவார். சோ இப்படி கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையக்கூடிய, முன்னேற்றத்துக்காக கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடிய பக்தர், ஒரு பக்தர் வந்து பகவான் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, அதுக்காக வந்து என்ன மாதிரி அசௌகரியம் எடுத்துக்கிட்டாரு, அவர் கையை கருக்கிட்டார். அப்பேற்பட்ட பக்தனுக்கு பகவான் வந்து சேவை பண்ணார், பாண்டரங்கனே வந்து சேவை பண்ணாரு. அவருடைய அண்ணன் ரூபத்துல, கோரா கும்பருடைய அண்ணன் ரூபத்துல வந்து அவருக்கு சேவை பண்றாரு. அதனால அது மாதிரி கிருஷ்ணருக்காக வந்து கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்காக கிருஷ்ண உணர்வுல லயிச்சிருக்கிற ஒரு பக்தர் எப்பேற்பட்ட இடர்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளதுக்கோ அல்லது முயற்சிகளோ செய்ய தயங்கக்கூடாது. வேற யாராவது உதாரணம் இருக்கா? நிறைய பக்தர் இருக்காங்க, நிறைய பேர் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைகிறதுக்காக அல்லது கிருஷ்ணனுடைய சேவைக்காக. பிரபுபாதர் வந்து கிருஷ்ணனுடைய சேவைக்காக தன்னுடைய வயோதிக பருவத்தையும் வயோதிக இதையும் கருதாம அந்த வயதான காலத்துல ரொம்ப உடம்புல ஒன்றும் சக்தியெல்லாம் இல்லை, புத்தக விநியோகம் பண்ணுவோம், மயங்கில விழுந்திருக்காரு அவரு, மாடு முட்டி இருக்குது, கையில காசு இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அமெரிக்கால போய் எந்த பக்கம் போகணும், யாரை பார்க்கணும் ஒண்ணுமே தெரியாது. ஒரே ஒரு நம்பிக்கை, என் குருமராஜ் சொன்னாரு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுங்க. அந்த ஒரு வார்த்தை குருவுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக பிரபுபாதா வந்து என்ன பண்ணாரு, எல்லா வகையான இடர்பாடுகளையும் ஏத்துக்கிட்டாரு. சாப்பிட அடுத்த வேலைக்கு பிரசாதம் கிடையாது. நீங்க வந்து பிரபுபாதருடைய லீலாமிர்தம், பிரபுபாடைய உங்கள் நலன் விரும்பும் பிரபுபாதர், அந்த சின்ன புஸ்தகம் அதுலயும் இருக்கு. பிரபுபாடைய லீலாமிர்தம் பெரிய புஸ்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல பிரபுபாடைய வாழ்க்கை வரலாறு அதுல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவர் சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு இடுக்க இடம் கிடையாது, ஓட்டுக்கு மாத்து துணி கிடையாது, ஆகாரம் பிரசாதம் கிடையாது, எப்படி இருந்திருக்கும். சோ என் குருநாதர் சொன்ன ஒரே கட்டளைக்காக என் குருமராஜ் சொன்னாரு, நீ சன்னியாசம் எடுத்துக்க, நீ கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணு மேற்கத்திய நாட்டுல. சோ இப்படி பிரபுபாதா வந்து கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யறதுக்காக, கிருஷ்ணனுடைய சேவைக்காக எவ்வளோ அசௌகரியங்களை இடர்பாடுகளை ஏத்துக்கிட்டார். எல்லா முயற்சியும் செய்தார். அமெரிக்கால போய் எல்லா முயற்சியும் பண்ணார். அவருடைய ஆன்மீக சகோதரர்களை கடிதம் போடுறார், இங்க வந்தா பிரச்சாரம் பண்ணலாம், நீங்க வாங்க, இல்ல ஏதாவது எனக்கு நிதி உதவி பண்ணுங்க, இல்ல சீடர்களை அமுச்சு வைங்க, உங்க சீடர்களை அமுச்சு வைங்க. அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுறாரு. இந்திரா காந்தி, அப்ப வந்து இந்திரா காந்தி அம்மையார் தான் பிரதம மந்திரியா இருந்தாங்க. கடிதம் எழுதுறாரு, எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பிச்சு வைங்க, இங்க கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றதுக்கு தேவைப்படுது. ஆனா ஒருத்தர் இருந்து உதவி கிடையாது, அரசாங்கத்துக்கு இருந்து உதவி கிடையாது, அவருடைய ஆன்மீக சகோதரத்துக்கு உதவி கிடையாது, சீடர்களும் கிடையாது, நண்பர்கள் உறவினர்கள் யாருமே கிடையாது. தனிமை போராட்டம்னு ஒரு அத்தியாயமே இருக்கு அந்த புஸ்தகத்துல. நீங்க தனிமை பிரபுபாதர் எப்படி தனிமையில போராடினார் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறது, பிரபுபாதரே சிறந்த உதாரணம். அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய நன்மைக்காக, பகவானுடைய சேவைக்காக ஒருவன் எல்லா விதமான இடர்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராக, எல்லா முயற்சியும் சரி. அப்ப நம்ம அந்த அளவுக்கெல்லாம் கடினமா முயற்சி பண்ண வேண்டாம். நம்ம சின்ன சின்ன தியாகம், அதிகாலை எழுந்திருக்கிறது, குறைந்தபட்சம் 16 மாலை ஜெயிப்பது, 4 விதிமுறை கடைபிடிக்கிறது, இதுக்கு எந்த தடங்கள் வந்தாலும் அதை நாம் வந்து தகர்த்து அந்த தடங்கள் எல்லாம் பாதிப்படையாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். நாம ஜபிக்கிறதுக்கு, பாகவதம் படிக்கிறதுக்கு, சேவை பண்றதுக்கு, அதிகாலையில் எழுந்திரிச்சு மங்களாரத்தி அட்டன் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து தடங்கல்கள் வரலாம், தொந்தரவுகள் ஏற்படலாம். ஆனா முயற்சியை கைவிடாம நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம மனைவி ஒத்து வர மாட்டாங்க, கணவர் கிருஷ்ண பக்தரா இருப்பாங்க, மனைவி ஒத்து வர மாட்டாங்க, மனைவி கிருஷ்ண பக்தரா இருப்பாங்க, கணவர் ஒத்து வர மாட்டாரு. அப்புறம் பெற்றோர்கள் கிருஷ்ண பக்தரா இருப்பாங்க, பிள்ளைகள் ஒத்து வர மாட்டாங்க, பிள்ளைகள் கிருஷ்ண பக்தரா இருப்பாங்க, பெற்றோர் ஒத்து வர மாட்டாங்க. இது மாதிரி ஏதோ ஒரு இடையூறுகள் இருக்கும், தொந்தரவுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அதையெல்லாம் தாங்கி கொண்டு, பொறுத்து கொண்டு, சகித்து கொண்டு முயற்சியை கைவிடாம செஞ்சுட்டே இருக்கு. எல்லா நிலைகளிலும் ஒருவன் சரணடைந்த ஆத்மாவை இருக்க வேண்டும்.
எல்லா சூழ்நிலையிலும் அது வந்து வெற்றியோ தோல்வியோ மானமோ அவமானமோ புகழ்ச்சியோ இகழ்ச்சி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம் கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை விட்டுவிடக்கூடாது. கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை விட்டுவிடக் கூடாது என்றால் நாம் முதல்ல வந்து ஆன்மீக குருடைய தாமரை பாதங்களை சரணடையணும். ஏன்னா கிருஷ்ணருடைய தாமரை பாதத்தை சரணடைகிற தகுதி நம்ம இழந்துட்டோம். பகவானுடைய தாமரை பாதத்தை சரணடைய தகுதி நாம் இழந்து விட்டதுனால ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாதத்தை சரணடையணும். ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைவதும் பகவானது தாமரை திருப்பாதத்தை சரணடைவதும் வேறு வேறு இல்லை. குருவை சரணடைஞ்சிட்டாலே போதும். அப்ப ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைந்து அவருடைய வழிகாட்டுதல கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. எல்லா நிலையிலும் ஒருவன் சரணடைந்த ஆத்மாவாக இருக்க வேண்டும். இப்படி நம்ம ரெடி டு டூ ஆல் என்ன சேவை கொடுத்தாலும் செய்ய தயாரா இருக்கணும். பாருங்க, அப்போ ஒரு கிருஷ்ண உணர்வுல ஒரு பக்தர் எவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டும் இல்லையா? சிலர் வந்து சினிமா பாக்குறது தீவிரமா இருக்காங்க, சிலர் டிவி சீரியல்ல பாக்குறதுல தீவிரமா இருக்காங்க, சிலர் விளையாட்டுல தீவிரமா இருக்காங்க, சிலர் மொபைல் போன்ல தீவிரமா இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் எதுலயோ தீவிரமா இருக்கிறாங்க, தீவிரவாதிகளா இருக்காங்க. அது மாதிரி நம்ம கிருஷ்ண உணர்வுல தீவிரவாதிகளா இருக்கணும். கிருஷ்ண உணர்வை பின்பற்றுவதில் ரொம்ப கடினமான முயற்சி மேற்கொள்ளணும். எப்படியாவது என்னுடைய மனதை கிருஷ்ணத்தை நிறுத்தணும், எப்படியாவது நான் கிருஷ்ணரை சரணடைந்திட வேண்டும், எப்படியாவது நான் பகவான் திரும்ப போய் இந்த ஒரு வைராக்கியம், இந்த உறுதி நமக்குள்ள இருக்கும். அது எப்ப சாத்தியமாகும்? நம்ம வைஷ்ணவ சங்கத்தில இருந்து பண்ணாதான். வைஷ்ணவருடைய சங்கத்தில இருந்து அவங்க வழிகாட்டுதல்ல ரோபார் புஸ்தகம் படிச்சு, நாம ஜபம் செஞ்சு, பாகவதம் படிச்சு, பாகவதம் கேட்கும் போது, பாகவதம் படிக்கும் போது, அப்பதான் நமக்கு உயர்ந்த பக்தர்கள் பிரபுபாதர் எப்படி சரணாகதி பண்ணியிருந்தாரு, பாண்டவர்கள் எப்படி சரணாகதி பண்ணியிருந்தாங்க, குந்தி தேவி எப்படி பிரார்த்தனை செய்யறாங்க, இதெல்லாம் படிக்கும் போது கேட்கும் போது நமக்கும் ஆர்வம் ஏற்படும். நாமும் கிருஷ்ணரை சரணடைய வேண்டும், நாமும் வைராக்கியமாக பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு பக்தர் சங்கத்துல வரும்போதுதான் அந்த வைராக்கியம் கிடைக்கும். அதனால பக்தர் சங்கம் மிக மிக அவசியம். சேவைகளை கேட்டு பெற வேண்டும். எந்த ஒரு இடையூறு எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நாம் அதிலிருந்து விலகக்கூடாது, உறுதியாக நிற்க வேண்டும். இதற்காக பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆன்மீக குருவிடத்திலும் பகவானிடத்திலும், ஓ ஆன்மீக குருவே, ஓ குரு மகாராஜ், ஓ பகவானே, ஓ வைணவர்களே, ஹரி குரு வைஷ்ணவ, ஹரி குரு வைஷ்ணவ, ஹரியுடைய கருணை, குருவுடைய கருணை, வைஷ்ணவுடைய கருணை, இதை நாம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் செய்யும் போதுதான் நம்ம கிருஷ்ண உணர்வுல எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம உறுதியா நிற்போம். பின்ன பிரபுபார் புஸ்தகத்தை கவனமாக படிக்க வேண்டும். அப்பதான் கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது குடும்பஸ்தர்கள், கிரகஸ்தர்கள், இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது பிரபுபார் புஸ்தகத்தை வாசித்து விட வேண்டும். அப்படி பிரபுபார் புத்தகம் வாசிக்கும் போதுதான் நம்ம கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் பக்தியில உறுதியும் வைராக்கியம் கிடைக்கும். பிரபுபாடைய சங்கத்தினால, அவருடைய புத்தகத்தை வாசிச்சதுனால, அவருடைய அறிவுரைகளை பின்பற்றுறதுனால அப்பதான் சாத்தியமாகும். ரைட்? ஸோ இதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதைத்தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது கேட்கறது ஆரம்பிச்சு அவருடைய கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணணும், அப்புறம் பகவானை தியானிக்கணும். அது ஜபம் மூலமா தான் சாத்தியமாகும். ரைட்? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.